ஹை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஆர்எஸ் தோன்றது மைலேஜ் செக் தான் ரொம்ப நாளாக. ஏன்னா எவ்வளோ இருக்குது எதுவும் வண்டி ஓடினா தான் அதோடைய மைலேஜ் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணுன்னு ஐடியா. அதனால தான் இவ்வளோ நாள் வீடியோ போடல. நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க, அதுக்காக உங்களுக்காக இன்றைக்கி மைலேஜ் செக் பண்ணிடலான்னு இருக்கேன். வண்டி வந்து மைலேஜ் செக் பண்ணுறதுக்காக பைக்கில் இருக்கிற பெட்ரோல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு 1 லிட்டர் வாங்கி எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலாம். அப்படியே அந்த பெட்ரோல் இறங்க. இப்போ வந்து ஃபுல்லாக வண்டி ட்ரைன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், மீட்ரு காட்டுதான் 3652 கிலோமீட்ரு வண்டி இதில் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. இப்போ ஃபுல்லாக 1 லிட்ரு போட்டால் எவ்வளோ கிலோமீட்ரு போகுதுன்னு நம்ம வந்து 1 லிட்ரு பெட்ரோல் ஊற்றிட்டு லாஸ்ட் வரைக்கும் எண்டு வரைக்கும் பார்த்துடலாம். ஃபுல் பக்காவாக கிளியராக நம்ம மைலேஜ் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? பெட்ரோல் மட்டும் ஊற்றலாமா? இப்போ 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றினாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் போகுதுன்னு நம்ம கரெக்டாக 3657. ரியல் மைலேஜ், அதாவது ரூட்டு வந்து எல்லாமே நார்மல் ரூட்டு தான். பார்த்துங்க, சிட்டி ரைட் தான் பண்ணுறோம். நம்ம கம்பெனி போகிற ரூட்டு எல்லாம் ஃபீட் பிரேக்கரு. நம்ம நார்மல் ட்ராவலிங் பண்ணால் எவ்வளோ மைலேஜ் வரும்? எதுவும் ஹைவேலாம் மட்டும் போதும். செக் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் டீட்டெயில் நம்ம போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரிவா. ஓகே, தேங்க்ஸ் சார். கேட்டா உள்ளே போட்டுருக்கா? சரிப்பா, நான் வரேம்மா. கேட்டாப்பா? இல்லை போயிட்டு வரேன். ஆர்எஸ் 200 இந்த பைக்கை பற்றி கண்டிப்பாக ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு சர்வீஸு, செகண்ட் சர்வீஸு ரெண்டுமே வந்து நான் முடிச்சிட்டேன். 10 மாதம் ஆகுது இந்த வண்டியோட டீட்டெயில் நான் சொல்கிறதுக்கு. ஏன்னா இதை முழுசாக ஒழுங்காக சொன்னதான் 4 பேர் கஷ்டப்பட்டு எடுக்கிறோம். எவ்வளோ பேர் எடுப்பாங்க இஎம்ஐயில்? அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு எடுக்கணும், சும்மா எடுத்துடக்கூடாது. சர்வீஸ் ஆச்சு, என்னாச்சு, எவ்வளோ பிரச்சனை ஆச்சா இல்லையா, இல்லை வண்டினா எனக்கு ப்ராப்ளம் கொடுக்குது, இது எல்லாமே உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் கண்டிப்பாக ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். இந்த 10 மாதத்தில் இதில் நல்லது கெட்டது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் கோச்சிக்காமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இல்லாமல் அதுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். ஓகே.
கிட்ட வந்தாச்சு. இப்போ டர்னிங் திரும்பி உள்ளே போனோம். ஃபுல் வீடியோ போட்டால் ஒரு 50 நிமிஷம் கிட்ட ஆகிடும். அதனால் வந்து ஃபுல் வீடியோ போடல. எல்லாத்தையும் கட் பண்ணி போகிறேன். இப்போ இது கேமராவில் நான் மொபைலில் ஷூட் பண்ணுறேன். முதல்ல இருந்தது வந்து அந்த SJ6 கேமரா ஷூட் பண்ணேன். அதனால் அந்த ஷேக்கிங் இருக்காது. இது ஷேக்கிங் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கிலோமீட்டர் வந்து மைலேஜ் ரொம்ப லோவாக தான் இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஸ்பீட் பிரேக்கரு, டிராஃபிக்கு இதெல்லாம் தாண்டி தான் நான் வந்து கம்பெனிக்கிட்ட வரேன். 32 கிலோமீட்டர்கிட்ட எங்கள் கம்பெனி இருக்குது. இது வரைக்கும் கரெக்டாக இப்போ இறங்குற வழி வண்டி இப்போயே அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆஃப் ஆகிற மாதிரி அடிச்சு ஓடிச்சு. இது சடனாக நிற்கும். ஏற்கனவே ஒரு வாட்டி வேறு வண்டியில் இது பண்ணியிருக்கேன். கம்பெனிக்குள்ளே வந்து இப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குதுன்னு லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு நான் சொல்கிறேன். வண்டி கரெக்டாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக அடித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ இதுலேருந்து கிலோமீட்டர் எவ்வளோன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். $3652 மைனஸ் வந்து நம்ம டோட்டலாக ஓட்டிக்கிது பார்த்திங்கன்னா 3684. அதில் மைனஸ் பண்ணோம்னா 32 கிலோமீட்டர் தான் மொத்தம் கொடுத்துருக்கு. ஸ்பீட் பிரேக்கர் வந்து அதிகமாக இருந்தது. நிறைய டிராஃபிக் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு 60க்குள்ளே தான் வந்தேன். 60 கூட போகல. சரி பொறுமையாக வந்து பார்க்கலான்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 37 கிட்ட இல்லை 35 மேலே தரும். நம்ம வெளிச்சு ஓட்டினா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. இப்போ பெட்ரோல் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மைலேஜ் வந்து 32 தாங்க தருது. இதான் ரியலாக செக் பண்ணேன். ஹைவேல எனக்கு தெரிஞ்சு ஒரு 37 தரும் கன்ஃபார்மாக. ரெட் கலர் தானே? ரெட்டு தானே? இப்போ எதுவும் பண்ணிட்டலா? ஆன் பண்ணிட்டால மூஞ்சி தெரியுமா? வீடியோவில் பேசினேன். பெட்ரோல் ஊற்றுறாரு, பார்த்துக்குங்க. பெட்ரோல் ஃபுல்லாக நிரப்பிடுறார். பெட்ரோல் தான் இருக்கிறான் பத்தியா? நீ கூட திரும்ப மாட்டேன். இப்போ பேசு. லாக் பண்ணிட்டார். சாவி போடுறார். கேனை மூடுறார். வந்துட்டார். வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறார். பேக்கை தூக்கி அடிக்கிறார். அதனால் வீடியோவை டிலீட் செய்யப்படும். ஃபுல்லாக கவர் பண்ணு. இதெல்லாம் எடிட் பண்ணுறேன். ஓகே.